ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம எவ்வளவு பணம் செலவு பண்ணணும், எவ்வளவு அக்கறை நம்ம எடுத்துக்கிறோம். அதே நேரம் நம்மளோட மனநலனுக்கு எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது இல்ல அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நேஷனல் மென்டல் ஹெல்த் சர்வே அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு சொல்ற விஷயத்த பார்த்தா பயமா இருக்கு. இந்தியால 50% மேல இருக்கிற இளைஞர்கள் மன அழுத்தத்துக்கும் மன நோய்க்கும் ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு அதிர்ச்சியான விஷயம். நம்ம எல்லாருமே ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்போம். ஒரு 17 வயசு மாணவி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 60% 68% ரொம்ப நல்ல மார்க் தான். ஆனா இன்னைக்கு குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன், சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதை மீட் பண்ண முடியாதவங்கிற பயம், அதனால வர்ற மன அழுத்தம், அதனால வர்ற ஆங்ஸைட்டி, பதட்டம், சோ இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாம அவங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த தற்கொலை எண்ணம் அப்படிங்கறது யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனா இது நம்ம மன அழுத்தத்துல என்னைக்கு இருக்கோமோ, நம்ம மனசுல ஒரு குழப்பம் எப்போ வருதோ அப்ப இமீடியட்டா நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ட்ரஸ்டபிளா இருக்கவங்க கிட்ட முதல்ல நம்ம ஷேர் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களாலே நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்க முடியல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு மனநல ஆலோசகர், எனி மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட், ஹெல்த் கவுன்சிலர் அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணலாம். சைக்காலஜிஸ்ட நீங்க அப்ரோச் பண்ணலாம். அப்போ இதுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, மன அழுத்தம்ங்கிறதோ, மனசுல இருக்க குழப்பம் அப்படிங்கறதோ ஒரு நோயும் கிடையாது. அதுல நம்ம வெட்கப்பட வேண்டியதோ, நம்ம ஷேம் பண்றதோ, அது அவமானமா நினைக்கிறதுக்கோ இதுல எதுவுமே இல்லை. இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நிச்சயமா நம்ம எந்த அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசுல நிறைய நல்ல எண்ணங்கள் தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோக்கு கீழே சூசைடல் ஹெல்ப்லைன் நம்பர் நான் கொடுத்திருக்கேன். யாருக்காவது அந்த உதவி தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு அவங்க அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்க ஷேர் பண்ணணும். கண்டிப்பா இது போக வேற ஏதாவது உங்களுக்கு மனநல ஆலோசனை தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்னோட லிங்க் பயோல கொடுத்திருக்கேன். சோ அதையுமே நீங்க அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ.